ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவளையத்திற்கான சீரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இந்த சீரம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் மெட்ராஸ் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் தினம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கற்றாழை ஜெல் 1 டீஸ்பூன், பாதாம் எண்ணெய் 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாங்க. நல்லா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சீரம் ரெடி. இதை அப்படியே காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்பவுமே சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கண்ணில் எந்த மேக்கப் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் எடுத்து உங்களோட கண்ணில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் சரி, இல்லை காட்டன் துணி இருந்தாலும் சரி எடுத்து துடைச்சிருங்க. இந்த ஸ்டெப்பை பண்ணாமல் நீங்கள் சீரம் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு பலனே கொடுக்காதுங்க. கருவளையம் கண்டிப்பாக போகவே போகாது. ஆலிவ் ஆயில் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் சர்க்கிளும் சீக்கிரமாக போய்டுங்க. சீரம் கொஞ்சமாக எடுத்து உங்களோட கண்களில் அப்ளை பண்ணிடுங்க. கற்றாழையில் விட்டமின் இ மற்றும் ஆன்டி பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கிறதால இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. இதனால கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே வருங்க. பாதாமில் விட்டமின் இ மற்றும் கே அதிகமாக இருக்கிறதால நம்ம கண்ணு கீழே இருக்க கருவளை மட்டும் போகாமல் கண்ணுக்கு கீழே இருக்க வீக்கத்தையும் குறைக்குது. மசாஜ் 1. சீரம் அப்ளை பண்ணதுக்கு அடுத்தது இந்த மசாஜ் பண்ணோங்க. இந்த ஃபர்ஸ்ட் மசாஜை 3 டைம் பண்ணுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு தூங்குங்க. 100% சொல்கிறேன், உங்களோட டார்க் சர்க்கிள் எங்கே போச்சுன்னே தெரியாதுங்க. அவ்வளோ ஒரு பலனை கொடுக்கும். மசாஜ் 2. இந்த மசாஜை நீங்கள் 3 வாட்டி தான் பண்ணணும். இந்த மசாஜுக்கு நம்மளோட நடுவிரல் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மெட்ராஸ் பியூட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மசாஜ் 3. 10 டைம் இந்த மசாஜ் பண்ணோங்க. இந்த மசாஜுக்கும் நீங்கள் நடுவிரல் யூஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மசாஜ் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வருங்க. அப்படியே படுத்து தூங்குங்க. காலையில் எடுத்து பாருங்கள், கண்ணு கீழே இருக்க கருவளையும் கொஞ்சமாக கம்மியாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மசாஜ் 4. இந்த மசாஜை நீங்கள் 20 டைம் பண்ணணுங்க. இந்த மசாஜ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. நான் வீடியோவை ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்லோவாக தாங்க பண்ணணும். இந்த மசாஜுக்கு உங்களோட 4 விரலை யூஸ் பண்ணுங்கள், கட்டை விரல் தவிர. நீங்கள் கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ ஒரு ரிசல்ட் கொடுக்குற மசாஜ் இது. மசாஜ் 5. இந்த மசாஜை நீங்கள் 10 டைம் பண்ணணுங்க. டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.